காமராசர் ஆண்டு முடிச்சப்பவே கடன்ல தான் இருக்கு. கஜானா காலிங்கிறதுல இது எனக்கு யோஜனை இல்லை. நீங்க இப்ப வரப்போறீங்க வருமானத்தை பெருக்கி செலவு பண்ண போறீங்களா, இல்ல நீங்களும் கடன் வாங்கி வச்சு செலவு பண்ண போறீங்களா? ஒவ்வொரு வார்த்தைக்கு வந்து மேதகுன்ற வார்த்தையை அழுத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. மேதகு சோர்ஸ் ஆஃப் விஜய் அப்படின்னு சொல்றீங்க. ஓ, உங்களுக்கு தெரியாதா? ஒவ்வொருத்தருக்கும் போய் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் போன் போட்டு அந்த 4 வயசு பொண்ணை நீங்க கற்பழிச்சுட்டு வந்துருங்கன்னு சொல்லி விட்டு அமிச்சாரா? நுகர்வோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கன்சியூமர்ஸ் 500 யூனிட்டுக்கு போகாம இருக்கிறதுக்கு மெயினா சுவிட்ச் எடுத்து மெயினா போட்டு விட்டு கரண்ட்டை திருடிப்பாங்க. அப்ப அந்த கரண்ட் திருடுறத நீங்க கட்டுப்படுத்துவீங்களா? ஜோசப் விஜய் அவர்கள் அவர் வந்து தங்கம் வாங்குறத நிப்பாட்டுங்கன்னு சொல்லுவாரா, இல்ல புல்ல பத்தா தங்கம் போடணும் இல்லையா, அதனால புல்ல பத்து இருக்கிறத நிப்பாட்டுங்கன்னு சொல்லுவாரா? எதை நிப்பாட்டுங்கன்னு சொல்லுவாருன்னு எனக்கு தெரியல. நீங்க கொஞ்சம் கேட்டு சொல்றீங்க. நீங்க புதுசான ஒண்ணு கொண்டு வருவீங்கன்னு பார்த்தா அவங்க இருக்கிறதையே பெண்களுக்கான பாதுகாப்பு திட்டம் இல்லாம இருக்கா? 6 மாசத்துல எடுத்துக்கோங்க சார். சின்ன குழந்தை வயசானவங்க எத்தனை பேர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானாங்க? மு.க. ஸ்டாலின் அவர் ஆண்டதுல தான், அதாவது வருமானத்தோட ரேசியோ இதுவரைக்கும் இந்தியாவிலேயே இல்லாத அளவுக்கு ஒரு மாநிலத்துல இருந்துச்சு. ஒரு 2 வாரத்துக்கு முன்னால நீ இப்படியெல்லாம் தருவேன்னு சொல்லிடு, நான் பாத்துக்கிறேன் பின்னால. இலவச மின்சாரங்கிறது கிராமத்துல மொத்த பல்புல வீட்டு போட்டிட்டு இருப்பாங்க. ஒரு ஃபேனு ஒரு இதுதான் இருக்கும். இந்த இதுக்கு 200 யூனிட் ஓகே. நடுத்தரமா இருக்கிறவனுக்கு சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல திரைப்பட டைரக்டர் NNK. வணக்கம் சார். வணக்கம் சிலா மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா எப்படி இருக்க முடியும்? என்ன சார் சோர்ந்து போய் பேசுறீங்க? அடுத்த முதலமைச்சரே வந்துட்டாரு, எவ்வளவு மாற்றங்கள் வரப்போகுது, என்ன சார் இப்படி சோர்ந்து போய் பேசுறீங்க? அவங்க வருவாங்க, அவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க. இது வரைக்கும் முதலமைச்சர் இப்ப என்ன, மு.க. ஸ்டாலின் தோத்துட்டாரு, வீட்டுல உட்காந்து பழைய சோறு சாப்பிட்டு வெங்காயத்தை கடிச்சிட்டு உட்காந்துருக்க போறாரு? கொஞ்சமாவது அவங்க உடனே ஆட்சி மாற்றம் நடந்துச்சுன்னா உடனே இன்னைக்கு இந்த மாசம் 1000 ரூபாய் பணம் டொங்கின்னு விழுந்துருமா என்ன? இல்ல 2500 வந்துச்சு சார் எல்லாருக்கும் 1000 ரூபாய். 1000 ரூபாய் முன்னாடி கொடுத்தது வந்தது. ஆமா, அதுதான் மறுபடியும் 2500 ரூபாய் வரும். 2500 ரூபாய் வருமா? கண்டிப்பா வரும். அதுக்குதான் வந்துட்டு நேத்து சொன்னாருங்களா, முதல்வர் பதவி ஏற்கும் போது ஒரு வார்த்தை சொன்னாரு. இதுக்கு முன்னாடி 5 வருஷம் ஆண்டவங்க வந்துட்டு கஜானாவை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அதனால நான் என்ன உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தனோ அங்க போய் நான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன், என்ன இருக்கு என்ன இல்லன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றேன்னு சொல்லியிருக்காரு. 10 கோடி லட்சம். இல்ல, அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னால முதல்ல இதுக்கு முன்னால என்னெல்லாம் அரசியல்ல நடந்திருக்குன்னு பாக்கணும். இது வரைக்கும் 60 வருட அரசியல் காலங்கள்ல எங்கேயுமே எந்த அரசியல்வாதிகளும் பணத்தை சம்பாரிச்சு அங்க டப்பாவில போட்டு பெட்டியில போட்டு பூட்டி வச்சுட்டு கஜானாவில போட்டு பூட்டி வச்சுட்டு இது வரைக்கும் போனதா சரித்திரமே கிடையாது. எது காமராசர் ஆண்டு முடிச்சப்பவே கடன்ல தான் இருந்து காமராசரே கடன்ல விட்டு தான் போனாரு. புரிஞ்சுக்குங்க. அதனால கடன்கிறது மீண்டும் மீண்டும் அப்படியே தான் இருந்திருக்கு. கடன்கிறது இங்க பிரச்சனை இல்லை. வருமானம் எவ்வளவு கொடுக்குது? எந்த அரசியல்வாதி ஆண்டப்ப வருமானத்தின் உச்சம் எந்த ரேசியோல இருந்ததுன்னா, இது வரைக்கும் தமிழகத்துல எத்தனையோ முதலமைச்சர் ஆண்டிருக்காங்க. அப்படிங்கிறத விட மு.க. ஸ்டாலின் அவர் ஆண்டதுலதான், அதாவது வருமானத்தோட ரேசியோ இது வரைக்கும் இந்தியாவிலேயே இல்லாத அளவுக்கு ஒரு மாநிலத்துல இருந்திருக்கு. அதை சொல்றதை விட்டுவிட்டு அங்க கஜானா காலிங்கிறதுல இது எனக்கு பிரயோஜனம் இல்லை. நீங்க இப்ப வரப்போறீங்க வருமானத்தை பெருக்கி செலவு பண்ண போறீங்களா, இல்ல நீங்களும் கடன் வாங்கி வச்சு செலவு பண்ண போறீங்களா? இதுதான். புரியுதுங்களா? உங்களை மீண்டும் கடன் வாங்குற அளவுக்கு ஒரு ஆட்சியை கொடுத்துட்டு போயிருக்காங்க. மீண்டும் நீங்க கடன் வாங்கலாம். அந்த அளவு நீங்க கடன் வாங்க முடியாத ஒரு ஆட்சியை இதுக்கு முன்னால ஆண்டுட்டு போனவங்க கொடுத்துட்டு போல. நீங்க மீண்டும் கடன் வாங்கலங்கிற ஒரு இடத்துக்கு தான். அந்த கடனை வாங்கி எப்படி நீங்க சம்பாதிக்கிறதுக்கு முதலீடு போறீங்களா, இல்ல மக்களுக்கு நீங்க சொன்ன அந்த இப்ப வேற மோடி வேற சொல்லிட்டாரு, பவுன்லாம் வாங்க கூடாது, பவுன்லாம் கொடுக்க கூடாது. ஆமா, புரியுதுங்களா? நீ ஒரு 2 வாரத்துக்கு முன்னால நீ இப்படி எல்லாம் தருவேன்னு சொல்லிடு, நான் பாத்துக்கிறேன் பின்னால அப்படிங்கறது இதுல இருந்து தெரியுதா? அதாவது அந்த மோதிரத்தை நீங்க நோட் பண்றீங்க. மோதிரத்தோட கணக்கே நீங்க போட்டுருக்கீங்க. மோதிரம் போடுறேன்னது தாய் மாமன் சீர்னு சொன்னது அதை சொல்றீங்க நீங்க. இப்போ ஒண்ணு தங்க வர்றதை நிப்பாட்டணும்.
இல்லாட்டினா புல்ல வித்துக்கிறது நிப்பாட்டணும். இப்ப என்ன பண்ணலாம்? ஏன்னா புல்ல வந்தா தங்க மோதிரம் போடணும். அதனால எதை நிப்பாட்டலாங்கிறது தான் இப்ப மேதகு ஜோசப் விஜய் அவர்கள் இப்ப மத்திய பிஎம் சொல்லிட்டார் இல்லையா, தங்கம் வாங்குறது நிப்பாட்டுங்கன்னு. ஆமா, அவர் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு சொன்னாலும் அந்தந்த சுய மாநிலம்னு சுய ஆட்சின்னு ஒண்ணு இருக்குது அந்தந்த மாநிலத்துக்கும். இப்ப நம்மளோட முதல்வரா இருக்கிறவர் மேதகு ஜோசப் விஜய் அவர்கள். அவர் வந்து தங்கம் வாங்குறத நிப்பாட்டுங்கன்னு சொல்லுவாரா, இல்ல புல்ல பத்தா தங்கம் போடணும் இல்லையா, அதனால புல்ல பத்துக்கிறத நிப்பாட்டுங்கன்னு சொல்லுவாரா, எதை நிப்பாட்டுங்கன்னு சொல்லுவாருன்னு எனக்கு தெரியல. நீங்க கொஞ்சம் கேட்டு சொல்றீங்களா? கேட்டுடலாம் சார். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தானே, கேட்டுடலாம். முதல் கையெழுத்து எதற்காக போட்டாருன்ற நம்ம எல்லாருமே பார்த்தோம். 200 யூனிட் வந்துட்டு ஃப்ரீயா கொடுக்குறேன்னாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு சிங்க பெண்கள் அதிரடிப்படை அப்படின்னு அது ஒரு ஸ்கீம் சொன்னாரு. மூன்றாவதாக இளைஞர்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் பாரு இந்த போதைப் பொருள் தடுப்பை தான் நான் முக்கியமா பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுல என்ன அதாவது அதாவது இப்ப இதுக்கு முன்னாள் ஆட்சி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முத ஒரு கையெழுத்து போட்டாரு அப்படின்னா, அதுக்கு முன்னால அந்த திட்டமே கிடையாது. பெண்களுக்கு இலவச பேருந்து அப்படிங்கிறது அதுக்கு முன்னால எந்த முதலமைச்சரும் அப்படி ஒரு கையெழுத்து போடல. நீங்க புதுசான ஒண்ணு கொண்டு வருவீங்கன்னு பார்த்தா, புரியுதுங்களா? அவங்க இருக்கிறதே பெண்களுக்கான பாதுகாப்பு திட்டம் இல்லாம இருக்கா, இல்ல போதை ஒழிப்பு துறைன்னு இல்லாம இல்ல இருக்குதா? சமீப காலமா நிறைய ஏங்க சமீப காலமா ஒரு இப்ப விஷயம் ரீசெண்டா இப்ப 1 இயர் ஒரு ஒரு 6 மாசத்துல எடுத்துக்கோங்க சார். சின்ன குழந்தை இருந்து வயசானவங்க எத்தனை பேர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானாங்க எல்லாம் ரீசெண்ட் டைம்ல பாருங்க. ஆமா, நிறைய விஷயம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தோமே. போய் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் போன் போட்டு அந்த 4 வயசு பொண்ணை நீங்க கற்பழிச்சிட்டு வந்துருங்கன்னு சொல்லி விட்டு அமிச்சாரா? அந்த மாதிரி பாக்காதீங்க சார். அவர் அப்ப பாதுகாப்பு இனிமேல் குற்றமே நடக்காதா? குற்றமே நடக்காதுன்னு அப்படி சொல்ல வரல. இதுக்கு முன்னாடி எவ்வளவு குற்றங்கள் நடந்தது கண் கூட நம்ம பார்த்துட்டு தானே இருந்தோம். +2 படிக்கிற ஒரு பிள்ளைக்கும் நடந்தது, 4 வயசு சிறுமிக்கு நடந்தது, வயதானவங்களுக்கு நடந்துட்டு தானே சார். அப்ப நீங்க சொல்ற அதே அதே கருணாநிதி அவங்களுடைய பாதுகாப்பு எங்க போச்சுன்னு இப்ப கேள்வி. நான் கேக்குற கேள்வியே நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இவர் போட்ட பாதுகாப்பு கொடுக்கலையா, இவர்தான் கொடுக்க போறாரான்ற மாதிரி. நான் சொல்றது என்னன்னா, நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து இவர் இதை போட்டதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, மக்களுக்கு புதுசா ஒண்ணு கொண்டு வரல. புரியுதுங்களா? ஒருத்தனுக்கு ஒரு வேலையை கொடுத்தாச்சு, அந்த வேலையை அவன் பார்க்காம இருக்கிறான். அதாவது இதுக்கு முன்னால் இருந்த முதலமைச்சர் ஒரு பொறுப்பை கொடுத்துட்டாரு. அந்த பொறுப்புக்கு உட்பட்டவர்கள் அந்த வேலையை பார்க்காம தான் இருந்திருக்காங்க ஒழிஞ்சு அந்த பொறுப்பை கிரியேட் பண்ணாதுங்கிறது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். புரியுதுங்களா நான் சொல்றது? இலவசங்கிறது இன்னைக்கு நீங்க புதுசா ஒண்ணும் கிரியேட் பண்ணல, இருக்கிறதுல மாடிஃபை பண்றங்கிற பேருக்கு தான் நடக்கிறீங்க. அப்ப நீங்க அந்த நடைமுறை கம்பேர் பண்றீங்க. 200 யூனிட்னு சொன்னாரு, அதோட கம்பேர் பண்றீங்க. 200 யூனிட்ங்கிறது 100 யூனிட் முன்னாடி ஜெயலலிதாவுல கொடுத்துட்டு இருக்காங்க. அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இல்லையா, அது முன்னால இருந்த ஜெயலலிதா கொடுத்துட்டு இருந்தாங்களே. இப்ப ஜெயலலிதா கொடுத்தது நீங்க செக் பாயிண்ட் வைக்கிறீங்களே, நீங்க விளக்கமா ஒரு அதுவும் வந்து ஒரு அதாவது வருமானமே இல்லாத ஒரு இலவசத்தை நீங்க கொடுக்கல. அந்த இடத்துல நீங்க கொடுக்கல, வருமானம் வர்ற இடத்துல நீங்க இலவசத்தை கொடுக்குறேன் அப்படிங்கிற இடத்துல 100 யூனிட் கொஞ்சம் அதிகமா கொடுக்குறீங்கன்னா அதுலயும் செக் பாயிண்ட்லாம் வைக்கிறீங்க. 500 யூனிட் வரைக்கும் மேல. இப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு சாதாரணமான ஒரு மிடில் கிளாஸ் தான் உங்களை தூக்கி வச்சு கொண்டாடி உங்களை தாய் மாமா சீர்லாம் வரும்னு எதிர்பார்த்து உட்காந்து நடத்தினோம். எல்லாருமே உங்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது கடைக்கோடியில இருக்கிற ஆயா மட்டும் இல்ல. புரியுதுங்களா? இலவச மின்சாரங்கிறது கிராமத்துல ஒத்த பல்புல வீட்டு ஓட்டிட்டு இருப்பாங்க. ஒரு ஃபேனு ஒரு இதுதான் இருக்கும். இந்த இதுக்கு 200 யூனிட் ஓகே. இப்போ நடுத்தரமா இருக்கிறவனுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கு, கண்டிப்பா ஒரு வீட்லயும் ஃப்ரிட்ஜ் இருக்கு. ஃப்ரிட்ஜ் இப்போ வந்து ஏசி மேண்டேட்டரி ஆயிடுச்சு எல்லார் வீட்லயும். புரியுதுங்களா? இப்படி இருக்கிற சூழ்நிலையில 500 யூனிட்டுக்கு கீழே ஓட்டணும் அப்படின்னா அப்ப நுகர்வோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கன்சியூமர்ஸ் கரண்ட்டை திருடுவாங்க. 500 யூனிட்டுக்கு போகாம இருக்கிறதுக்கு மெயினா சுவிட்ச் எடுத்து மெயினா கோத்து விட்டு கரண்ட்டை திருடிப்பாங்க. அப்ப அந்த கரண்ட் திருடுறத நீங்க கட்டுப்படுத்துவீங்களா? அதாவது திருடுறதுக்கான வாய்ப்புகளை நீங்க ஏற்படுத்துறீங்களா ஒழிஞ்சு ஒண்ணு இலவசம் கொடுக்க மாட்டேன்னு இருக்கணும், இல்லாட்டினா நீங்க என்னன்னா 500 யூனிட் போவோம் கீழே அப்படிங்கிறப்ப அப்ப 500 யூனிட் வராம இருக்கிறதுக்கு அவன் என்ன பண்ணுவான்? கரண்ட்டை திருடுதானே செய்வான். அப்போ ஒரு தமிழ் மக்களை வந்து நீங்க திருட்டு கூட்டமா மாத்துறீங்கிறது தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா இது நான் என்ன சொல்றேன்னா, வருமானம் இல்ல அப்படிங்கிற விஷயம் வரும். என்னங்க இல்ல நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா நீங்களே ஐடியா குடுக்குற மாதிரி. ஐடியாலாம் நான் கொடுக்கலங்க, ஏற்கனவே அப்படிதான் இருந்துச்சு. ஐடியா குடுக்குற ஐடியாலாம் இல்ல, ஏற்கனவே இருந்தது தானே. நீங்க வந்து மீட்டர் மூலியமா கரண்ட் எடுத்தா அது கணக்குல வருங்க. மீட்டரை தவிர்த்து நீங்க கரண்ட் எடுத்தீங்கன்னா அது வந்து கணக்குல வராது. அப்ப இது வந்து செய்ய முடியாதா அப்படிங்கிறதுன்னு ஒரு கொஸ்டினா இருக்கு. இப்ப
நீங்க திருடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க, அதே நேரம் அந்த திருட்டை கட்டுப்படுத்துறதுக்கான அரசாங்க வேலையும் நீங்க ஏற்பாடு பண்ணுவீங்க. அதாவது சொல்லுவாங்கல்ல, புள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுறதுன்னு, அதைத்தான் நீங்க பண்ண போறீங்க. அதனால புள்ளையும் கிள்ளி தொட்டிலையும் ஆட்டுற ஒரு அரசாங்கமா நடைபெறும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு என்ன சொல்றது, அப்படி ஃபீல் ஆகுது. பட் எல்லாமே பாபா பார்த்துப்பாரு, திருச்செந்தூர் முருகன் பார்த்துப்பாருங்கிற நம்பிக்கை அவருக்கு மட்டும் இல்ல, மேதகு ஜோசப் விஜய்க்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் இருக்கு. உங்களுக்கும் இருக்கு, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஆமா, விஜய் எப்படி ஆட்சி பண்ண போறாரு. ஆமா, திருச்செந்தூர் முருகன் அருளால கண்டிப்பா நாம எல்லாரும் வாயில வர்ற தைப்பூசத்துக்கு வேல் எடுத்து நாக்குல குத்திக்கிட்டு வேண்டிக்கிட்டோம்னா நம்ம நினைச்சதெல்லாம் நமக்கு நடக்கும். ஒவ்வொரு வார்த்தைக்கு வந்து மேதகுன்ற வார்த்தையை அழுத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. மேதகு ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்றீங்க. ஓ, உங்களுக்கு தெரியாதா? என்ன விஷயம் சார்? அது ஒரு பெரிய நீண்ட வரலாறு இருக்கு. மேதகுன்றதையா? ஆமா, உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டு தமிழர்கள் விஜய தூக்கி கொண்டாடுனதை விட ஈழத்தமிழர்கள் விஜய தூக்கி கொண்டாடுனது தான் ஜாஸ்தி. இங்க எத்தனையோ ஆடியோ லான்ச்சு இந்த ஊர்ல நடந்திருக்குது. ஆனா மலேசியாவுல கூடிய அந்த கூட்டம் இங்க தமிழ்நாட்டுல விஜய்க்கு நடந்திருக்குதா? மேதகு ஜோசப் விஜய்க்கு நடந்திருக்குதா? அதாவது நீங்க வந்து ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சை பத்தி குறிப்பிட்டு பேசுறீங்க. அதாவது நான் பொதுப்படையான ஒரு கூட்டத்தை சொல்றேங்க. ஒரு பொதுப்படையான ஒரு விஜய் மேதகு ஜோசப் விஜய் அவர்கள் கூடிய கூட்டத்திற்கு, இதற்கு முன்னால் அவர் கூடிய கூட்டத்திற்கு ஒரு ஈழத்தமிழர்கள், இலங்கை தமிழர்கள் நாடு திரண்டு அங்கங்க இருக்காங்க இல்லையா, அவங்க கொடுத்த ஆதரவு பெரிய அளவா இல்ல இங்க தமிழ்நாட்டு தமிழர்கள் கொடுத்த ஆதரவு பெருசா? ரெண்டுமே ஈக்குவலா தானே இருக்கு. நான் சொல்றது ஒரு ஆடியோ லான்ச் வெளியில அப்படிங்கிற விஷயத்துக்கு சொல்றேன். புரியுதுங்களா? இங்க இருந்துதான் அங்க பெருசா. அப்ப யார் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க? அவங்க வந்து ஒரு இலங்கை பாராளுமன்றத்துல ஒரு எம்பி வந்து இது அடுத்தாப்புல எங்களுக்கு கிடைச்ச பிரபாகரன் அப்படிங்கிற அளவுக்கு அவரு அடுத்தாப்புல ஈழத்தை மீட்டு கொடுக்க போற ஒரே குடிமகன் மேதகு ஜோசப் விஜய் அப்படின்னு ஒரு மேதகு பிரபாகரன் இருக்கிற இடத்துல அவங்க கொண்டாடுறாங்க இல்லையா? சோ அவங்க கொண்டாடுற ஒரு தலைவனை, புரியுதுங்களா, எப்படி பிரபாகரன் அவங்க கொண்டாடினாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு விஜய கொண்டாடுறாங்க. அப்ப அந்த தமிழ் மக்கள் கொண்டாடுற ஒரு விஷயத்த, ரெண்டாவது மேதகுங்கிறது என்ன சொல்றது, அது பிரபாகரனுக்கு மட்டுமே உரியதா? இல்ல கேக்குறேன். இல்ல, மேதகுங்கிறது ஒரு மரியாதை நிமித்தமான சொல். இதுக்கு முன்னால என்னோட பழைய வீடியோ எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா மேதகு ஜோசப் விஜய நான் வந்து எப்படியெல்லாம் சொல்லியிருப்பேங்கிறத போய் பாத்தீங்கன்னா தெரியும். சோ இன்னைக்கு வந்து தெரிஞ்சோ தெரியாமலையோ கடவுளின் அருளால், பாபாவின் அருளால், சீரடி சாய்பாபாவை சொல்றீங்க? ஆமா, அவரை இல்ல, எல்லா பாபாவும் தான். நீங்க வந்து பாபான்னா பாபா தான். அது சீரடியா இருந்தா என்ன, இல்ல சரி கடவுள் இல்ல சீரடியா இருந்தா என்ன, செருப்படியா இருந்தா என்ன, எல்லா பாபாவும் பாபா தான். புரியுதுங்களா? அதனால பாபாவை பத்தி நான் குறை சொல்லல. ஆமா, பாபாவோட அருள் இருக்கு இல்லையா? ஆமா, அந்த அருள் பெற்றவர்கள் இல்லையா, கடவுளின் ஆசீர்வாதம் பெற்றுதான் இன்னைக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கிறப்ப அவங்களுக்கான மரியாதைகளை நம்ம கொடுக்கணும். அதுக்காக தான் நான் மேதகு அப்படிங்கறத முன்மொழிஞ்சு பேசுறேன். ஆமா, இதுல ஏதாவது தப்பா இருக்கா? இல்ல சார், இதுல எந்த தப்பும் நான் சொல்ல வரல. சரி சரி, இப்ப நீங்க திரிஷா நல்லா இருக்காங்க சார், அவங்கள கூட நீங்க நினைச்சுக்கலாம் சார். இல்ல, திரிஷா தான். அதாவது ஒரு விஷயங்க, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு ஐஸ்வர்யாவுக்கு மட்டும் ஆசைப்படுறீங்க. என்னதான் ஏங்க நீங்க கம்பேரிசன் பாருங்க, ஐஸ்வர்யா ராய் பெருசா, திரிஷா பெருசா? இப்போதைக்கு திரிஷா தான் பெருசா. இப்போதைக்கு திரிஷா தான் பெருசா? ஏன்னா நாங்க தமிழ்நாட்டுல இல்லையே, நானும் பார்த்தேன் திரிஷாவுக்கு பெருசா இல்லையே.